ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த பிளகின்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் இந்த கோவிட் வேக்சினுக்கு வந்துட்டு 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இது 4 மணிக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. தென் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். தென் இது வரைக்கும் பிளகின் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் பிளகின் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்தோடனே ரிஜிஸ்டர் சைன் இன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் விண்டோவில் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் அந்த வேக்சினேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு மொபைல் நம்பரில் மேக்ஸிமம் 4 மெம்பர் வரைக்கும் நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தென் நம்ம வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணக்கப்புறம் அந்த ரெஜிஸ்டர் ஃபார்முக்கு வந்து நம்ம உள்ளே போகலாம். இப்போ நமக்கு வந்து ஓடிபி வந்துருச்சு. நான் என்ட்ரு பண்ணக்கப்புறம் அதுக்கு எந்த ஃபார்ம் போகுது அப்படிங்கிறத பாருங்கள். தென் வெரிஃபை அண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் மெம்பர் அப்படிங்கிற வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாலே மேலே காமிக்கும். ஒரு மொபைல் நம்பருக்கு 4 பேர் வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அவனோட ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஐ மீன் அவனோட இன்ஃபர்மேஷனை என்ட்ரு பண்ணணும். தென் அது வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக. தென் ஆதார் கார்டு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆதார் கார்டு செலக்ட் பண்ணக்கப்புறம் ஆதார் கார்டோட நம்பர், அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் எப்படி வந்து உங்களோட நேம் இருக்கோ அந்த நேம் வந்து அப்படியே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். தென் அது போக டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஃபீமேல் அண்ட் மேல் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரெஜிஸ்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவல் பர்சன் ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். நீங்கள் மேலே வந்து ஒரு மெசேஜ் மட்டும் காட்டும். எனக்கு வெப்சைட் லோட் ஆகுறது கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் ரிஃப்ரெஷ் எல்லாம் பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என் மொபைல் நம்பர் மேலே வந்துருச்சு, ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர். அதுக்கப்புறம் உங்களோட நேம் காமிக்கும், உங்களோட ஆதார் நம்பர் வந்து எல்லாமே வந்துட்டு ஹிடனில் தான் காமிப்பேன். தென் உங்களுக்கு வந்து ஷெடியூல் இருந்தது அப்படின்னா, அதாவது டோஸ் 1 அப்படிங்கிறது வருது. தென் மேலே வந்துட்டு நாட் வேக்சினேட்டட் அப்படிங்கிறத காட்டும். உங்கள் மொபைல் நம்பருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துடும். தென் ஒரு வேளை உங்களுக்கு வந்துட்டு இங்கே அவைலபிள் வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஷெடியூல் வந்து உங்களுக்கு அவைலபிள் வந்தது அப்படின்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அடுத்த வீடியோவில் வந்து வேக்சினேஷன் முடிச்சக்கப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது, உங்களோட வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை ஷேர் பண்ணிடுங்க. தென் பிளகின்ஸ்க்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day.